துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் அப்படின்னு. யாருங்க துணை முதலமைச்சர்னு கேட்டேன். துணை முதலமைச்சர் அப்படின்னு யாருங்க? ஸ்டாலினா அப்படின்னாங்க. ஏங்க, அவர் முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சருங்க. அவர் நடித்து கொண்டே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் ஏன் இந்த மாதிரி அரசியலுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு தெரியலையே. ஒருவேளை யாராவது தள்ளி விட்டாங்களா அவர் அரசியலுக்குள்ளன்னு. அதை விட்டு மனித இல்லாதவரை போய் மனித நேயமிக்க உதயம் ஆய்விட்டதுன்னு சொன்னா அது முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. இப்ப இருக்கிற அரசாங்கத்தை குற்றஞ்சாட்ட வரல, ஆனா அந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்து கேள்வி கேட்க வந்திருக்கிற. ஆனா அழகா என்ன சொல்வீங்க? செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம். செய்வதை சொல்றதும் கிடையாது, சொல்றதை செய்யறதும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு அதிமுக இருந்து விலகி இப்போ தாவேக்கா இணைஞ்சிருக்காரு. ஐயோ, நான் என்ன சொல்றது? நான் அதை பார்த்துட்டு இப்படி ஒரு முட்டாள் உலகத்துல இருப்பானா? ஒரு மூத்த அமைச்சருங்க அவரு. இப்ப யாரு கூட போய் சேர்ந்திருக்கிறாரு? இப்ப பிறந்த குழந்தைகிட்ட போய் சேர்ந்திருக்கிறாரு. ஒரு பக்கம் குஷி ஆனந்து கும்முன்னுவாரு, இன்னொரு பக்கம் ஆதவரஞ்ச கும்முன்னுவாரு. இவரு இந்த இடையில மாட்டிக்கிட்டு வேன்னு முழிக்க போறாரு. இளையபாரதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் சாமுவேல் குணசேகரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவரோட பிறந்த நாள் சார். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் பிளாக் டிஷர்ட் போட்டு பெரியாரோட பேரண்ணா அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இன்னைக்கு இன்னொரு நாளாகவும் கொண்டாடப்படுறதாகவும் சொல்லப்படுது சார். அதாவது மனிதநேய உதய நாள் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்களாமா சார் ரசிகர்கள்லாம். ஸோ இந்த பிறந்த நாளுக்கு அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? முதலாவது அவர், ஏன்னா எதுக்காக கேட்குறேன்னா, நான் கிறிஸ்தவன் என்பதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன், இதனால் நிறைய சங்கிகளுக்கு வயிறு எரியும் அப்படின்னு சொன்னாரு. அதனால உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படின்னு என்ன சங்கின்னு சொல்ல வரீங்களா? ஒரு கிறிஸ்தவராகன்றனால உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். கிறிஸ்தவராக இருக்கிறதுனால நீங்கள் என்ன கேட்குறீங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். முதலாவது அவர் துணை முதலமைச்சராக இருப்பதினாலே அருமையான துணை முதலமைச்சருக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இது மனித நேயம். யார் துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் அவர் வாழ்த்துவதிலே நான் பெருமை கொள்கின்றேன். இந்த நாள் அவருக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கணும். அவர் பிறக்கும் போதே விளையாட்டு பிள்ளை. காரணம் என்னென்னா, அவங்க தாத்தா முதலமைச்சராக இருந்தார் அப்போது அவர் பிறக்கும் போது. அதனால் அருமையான தம்பி உதயநிதியும் இன்றைக்கு அதே துணை முதலமைச்சருக்கு வந்திருப்பது நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். எப்படி வந்தார், ஏன் வந்தார்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் வந்துட்டார். வந்தவரை நம்ம வாழ்த்தணும், வரவேற்கணும். இதில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உதய நாளா? மனிதநேய உதய நாள். பாருங்கள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சரியாக தான் சொல்லியிருக்கிறேன். நம்ம வாழ்த்து மனித நேயமாக அவரை நான் வாழ்த்திட்டேன். அருமையான அவருடைய தொண்டர்களுக்கு, அவரை பின் சென்று கொண்டிருக்கின்றவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன மனித நேயம் அவர் செய்தார்? நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு சார். கரெக்டாக சொன்னீங்க. இப்போ அதை தான் நானும் நினச்சேன். அதாவது நேற்று ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், நாளைக்கு நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் அப்படின்னு. யாருங்க துணை முதலமைச்சர்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க, இதே சென்னையில் தான் இருக்கிறாங்க. சென்னை உட்பட்ட கிரேட்டர் சென்னையில் வேறு இருக்கிறாங்க, கார்பரேஷனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், துணை முதலமைச்சருக்கு நாளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு. உடனே யார் அப்படின்னாங்க. துணை முதலமைச்சர் அப்படின்னு யாருங்க? ஸ்டாலினா அப்படின்னாங்க. ஏங்க, அவர் முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சருங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு விளங்கலை. அப்போ சொன்னேன், தம்பி உதயநிதி தான் அப்படின்னு. அருமையான நடிகர். எடுத்த எடுப்பில் அவங்க சொன்னது அருமையான நடிகர். அவருடைய படம் எதுவுமே ஃப்ளாப் ஆகலை, எல்லா படமும் நன்றாக ஓடிச்சு. அவர் நடித்து கொண்டே இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் ஏன் இந்த மாதிரி அரசியலுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு தெரியலையே. ஒருவேளை யாராவது தள்ளி விட்டாங்களா அவர் அரசியலுக்குள்ளேன்னு சொல்லி. இவங்க ரொம்ப படிப்பாளியும் கிடையாது, கொஞ்சம் மாடரேட் ஸ்டடீஸ் பண்ணவங்க. ஒரு முடிஞ்சு போனால் ஒரு எஸ்எல்சி முடித்தவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் வயது முதிர்ந்தவர், ஏறக்குறைய ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது. அதனால் எல்லாரும் இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்தா அந்த மனித நேயம்னு அவர் நடிப்பில் மனித நேயம் உள்ளவர். ஆனால் தன்னுடைய பொறுப்பான நிலையிலே இன்னும் விளையாட்டுத்தன்மையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய மேடை பேச்சுக்கள் ஒரு துணை முதலமைச்சருக்குரிய அந்தஸ்து இல்லாத நிலையில் இருக்கின்றது. இதெல்லாம் அவர் சீர்திருத்தி கொள்வது நல்லது. இல்லை தம்பி உதயநிதிட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல கிறிஸ்தவர் அப்படின்னு,
அதனால் ஒரு கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, உங்கள் தாத்தாவே ஏறக்குறைய ஒரு 25 வம்சத்துக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டார். ஆமாம், 25 வம்சம் உங்களுக்கு சொத்து இருக்குது. அதை மட்டும் பராமரிச்சுட்டு அமைதியாக, உங்களை விட மூத்தவங்களாம் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில், அவங்கெல்லாம் சும்மா இது உங்கள் முன்னாடி வேறு வழி இல்லையே தலைவரேன்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க வயிற்றெரிச்சல் அடைகின்றாங்க. மற்றவங்கள வயிற்றெரிச்சலுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு இருப்பது நல்லது. துரைமுருகன்லாம் வயிற்றெரிச்சல்ன்றீங்களா? எப்படி இல்லாமல் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா அவரும் ஒரு மனிதன் தானேங்க. அவர் நான் கடவுளை, அவர் யாராவது வந்துட்டு போடணும்னு சொல்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். துரைமுருகன் இருக்காரு, அது மாதிரி பொன்முடி இருக்கிறாரு, அவங்களாம் பாவம். ஏன் டிஆர் பால் இருக்கிறாரு, ஏன் சொந்த அத்தை கனிமொழி, சொந்த பெரியப்பா அழகிரி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களாம் நான் பைத்தியக்காரங்களா இல்லை? அதனால் சிந்திச்சு பார்க்கணும். மனித நேயம் என்பது அதுதான். அதை விட்டு மனிதன் இல்லாதவரை போய் மனித நேயமிக்க உதயம் ஆகிவிட்டதுன்னு சொன்னால் அது முட்டாள்தனமான ஒரு வார்த்தை. அதை இப்போ இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சொல்கிறவங்க 1000 சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகே சார். அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் இவரோட பிறந்த நாளுக்காகவே ஒரு பாட்டு ஒரு ரிலீஸ் பண்ணார். அந்த பாட்டை பார்த்தீங்களா? ஆமாங்க, நானும் அந்த பாட்டை கேட்டேன். வருக வருக தலைவா வருகன்னு, வருகாலமே வருகன்னு. அதுதான் சொல்கிறேங்க, பக்கா அருமையான மியூசிக். மியூசிக் அருமையாக இருந்தது, பாடல் வரிகள் சிறந்ததாக இருந்தது. ஆனால் அதை எங்கே போடணுன்னா சினிமாவில் போடணும். அது சும்மா மக்களுக்கு போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது நடக்க போகிறது கிடையாது. இதோட நீங்கள் துண்டை காணும் துணியை காணும் ஓட வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ நான் குற்றம் சாட்ட வரல, இப்போ இருக்கிற அரசாங்கத்தை குற்றம் சாட்ட வரல. ஆனால் அந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன செய்துன்னு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன், அவ்வளோதான். நானும் கடந்த 2 வருஷமாக அந்த அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிச்சயமாக அவங்களுடைய காதுகளுக்கு இது போய் சேர்ந்திருக்கும். இதில் தங்களை சீர்திருத்தி கொள்கின்ற எண்ணமே இல்லையே. அதுதான் வருத்தத்தகுந்ததாக இருக்கின்றது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ சிலர்லாம் என்னை பார்த்துட்டு பாராட்டுவாங்க, சிலர் திட்டுறாங்க. இப்போ நம்ம பேட்டியில் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90% வாழ்த்துறாங்க, 10% திட்டுறாங்க. இந்த வாழ்த்துறவங்களை காட்டிலும் திட்டுறவங்கள தான் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பேன். ஏன்னா திட்டுறது யார், எதுக்காக அவங்க திட்டுறாங்க, நம்ம என்ன பேசிட்டோம் தவறா அப்படின்னு. ஸோ அவங்க குத்தப்படுறாங்க. தாங்க என்னமோ சரியாக செய்த மாதிரியும் அதை நான் குற்றம் சுமத்துற மாதிரியும் இல்லவே இல்லை. நான் குற்றம் சுமத்தலை, மறுபடியும் சொல்கிறேன், இது மக்களுக்கான சேவை. இப்போ நான் பேசுகிறது மக்களுக்கான சேவை தான். எனக்கு காழ்ப்புணர்ச்சியோ எந்த உணர்ச்சியும் கிடையாது. எனக்கு மக்களுக்கு சேர வேண்டிய காரியங்கள் சரியானபடி செயல்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா நானும் டேக்ஸ் கட்டுறேன், நான் வரி கட்டுறேன். ஸோ எனக்கு முழு உரிமை இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு. நான் ஆன்மீக தலைவர்னு சொல்லி எனக்கு என்ன டேக்ஸ் கட்டாமல் விட்டாங்களா? என் காருக்கு டேக்ஸ் கட்டுறேன், என் வீட்டுக்கு டேக்ஸ் கட்டுறேன், எல்லாத்துக்கும் நான் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன் நானே ஐடி ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எல்லாமே செய்கிறேன் நான். அப்போ எனக்கு முழு உரிமை இருக்குது. அதை வச்சு நான் இந்த அரசாங்கத்தை என்ன கேள்வி கேட்குறேன்னா, மக்களுக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? திட்டங்கள் நிறைய போட்டிங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. உங்கள் திட்டங்கள்லாம் சிறப்பான திட்டங்கள். உங்களை மாதிரி திட்டங்கள் போடுவதற்கு யாராலையும் முடியாது. ஆனால் செயலாக்க தான் மாட்டீங்க. ஆனால் அழகாக என்ன சொல்வீங்க, செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம். செய்வதை சொல்கிறதும் கிடையாது, சொல்கிறத செய்கிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இனி தமிழகத்துக்கு தேவையில்லை. ஆனால் சார் லாஸ்ட் டைம் ஸ்டாலின் தவறாரு பாட்டு ஹிட் ஆகி அவர் சிஎம் ஆனார். அதே மாதிரி இவருக்கும் ஒரு பாட்டு போட்டு இவரையும் சிஎம் ஆக்கிடலான்ற ஒரு ஐடியாவில் வச்சுருக்காங்களோ? அன்னைக்கு போட்ட பாட்டு வேறங்க, அன்னைக்கு போட்ட பாட்டு வேற. என்ன விஷயம்னா 10 ஆண்டு காலம் அவங்க இல்லை ஆட்சியில். அதனால் அந்த பாட்டை போட்டு அந்த 10 ஆண்டு காலம் உங்களை நாங்கள் பார்க்கவில்லையே, மீண்டும் உங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்று போடப்பட்ட ஒரு பாடல். அதனால் மக்கள் என்ன பண்ணாங்க, மீண்டும் வாங்க நாற்காலில் உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பாட்டு அது இல்லை, உங்களை எதிர்த்து பாடப்படுகின்ற பாட்டு இது. நீங்கள் வருக வருகன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? போங்க போங்கன்னு அர்த்தம். அது
விளங்குதா? நான் தலைவா வா அப்படின்னு பாடுறான். ஏன் பாடுறான் அவன்? நீ வந்தும் பிரயோஜனம் இல்லைடா. அப்பனும் உட்காந்து ஒரு காரியம் செய்ய போகிறல, இப்போ நீயும் வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்லன்னு சொல்லி ஒரு பாராட்டு பாட்டு அது. அப்படியாவது கொஞ்சம் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும் அவர் பிறந்த நாளில். ஏன்னா அவர் ஒரு திரை உலகத்தில் இருக்கிறவர். ரெட் ஜெயண்ட் அருமையாக நடத்துறீங்க. அந்த ரெட் ஜெயண்ட்டோடு நிறுத்தி கொண்டா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இப்போ அடுத்த சிஎம் கேண்டிடேட்டாக ஸ்டாலின் இருக்க மாட்டாரா? உதயநிதி தான் இருப்பாரா? இதில் என்ன சந்தேகம்? அதுக்கு தானேங்க இவ்வளோவா வருக வருக தலைவா வருகலாம் எதுக்கு? நீங்கள் வந்து உட்காருங்க. அதாவது இவரை போட்டாலே இப்போ எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்டாலினே வந்து நின்னாலும் கிடையாது. அப்படி தானே நடந்தது. அருமையான டாக்டர் கலைஞர் இருக்கும்போது அருமையான தளபதி ஸ்டாலின் தானே அப்போது இதாக இருந்தார் இல்லையா? துணை முதலமைச்சராக இருந்தது. அடுத்து அவர் முதலமைச்சராக வந்தார். ஆனால் பாவம் அந்த சூழ்நிலை இங்கே ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்னு புரியுதா நான் சொல்கிறது? கலைஞர் மறைஞ்சி அப்புறம் வர்றது அந்த மாதிரி சொல்லி நான் ஸ்டாலின் இருக்கணும், வாழணும். நல்ல மனிதர் அவர். ஆனால் அவர் இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு முறையும் நான் பேட்டியில் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவர் நல்லவர். அவர் அறியாமல் சில காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவருக்கு மக்களிடம் சேவை செய்யணும்னு விருப்பம்தான். ஆனால் அவர்களுடைய கரங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றது, அவ்வளோதான். அதனால் அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். அவரை சுற்றி இருக்கிறவங்க அவரை உட்கார வச்சுட்டு அரசாட்சி புரிந்து கொண்டு இருக்கிறாங்களே அவங்கள தான் நான் குற்றம் சொல்லுவேன். தம்பி உதயநிதி வந்து ரெட் ஜெயண்ட்டை நல்லா கவனிங்க. அது நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கும் அது சிறப்பாக இருக்கும். ஓகே சார். ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல சார். அதாவது பெரிய கருப்பன் அவர்கள், மினிஸ்டர் அவர்கள் வந்து அந்த அரைகுறை ஆடிட்டு இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் அங்கே ஸ்டேஜில் ஆடாதீங்க, எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது, இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஆடுங்க அப்படின்னு ஒரு குத்தாட்டம் போட்டதை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. அது எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? அது வேறு நடந்ததா? அப்போ நீங்கள் சொல்கிறது, இப்போ நான் சொல்கிறது உண்மை தானே? அப்போது அவர் திரையுலகத்துக்கு தான் அவர் ஏற்பான ஆள், மக்கள் சேவைக்கு அல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இதெல்லாம் திரையுலகத்தில் நல்லா இருக்கும். சினிமா காட்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அரைகுறை நடனங்கள். அவங்க முன்னாடி வந்து பக்கத்தில் வந்து நடனம் ஆடுறது, முன்னாடி வந்து நடனம் ஆடுறது, ஸ்டேஜில் ஆடாமல் கீழே இறங்கி வந்து நடனம் ஆடுவாங்க. இதெல்லாம் திரையுலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அவர் திரையுலகத்திற்கு தான் அவர் தகுதியானவர் என்பதை மீண்டும் மீண்டும் மற்ற அமைச்சர்களும் அவருக்கு சுட்டி காட்டுறாங்க. இதுதான் அர்த்தம். ஓகே சார். அடுத்த பார்த்தோம்னா இன்றைக்கி அதோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு அதிமுகலேருந்து விலகி இப்போ வந்து தாவேக்கு இணைஞ்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அதை எப்படி பார்க்குறீங்க? அதை ஐயோ, நான் என்ன சொல்கிறது? நானும் அதை பார்த்துட்டு இப்படி ஒரு முட்டாள் உலகத்தில் இருப்பானா, இந்த வார்த்தை நான் சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனால் முட்டாள்தனமான ஒரு செய்கை இது. ஒரு மூத்த அமைச்சர் தாவேக்கால இணைஞ்சது முட்டாள்தனன்றீங்களா? இல்லை தாவேக்கால இணைஞ்சது முட்டாள்தனம். அதாவது ஒரு மூத்த அமைச்சருங்க அவர். இப்போ யார் கூட போய் சேர்ந்துருக்கிறாரு? இப்போ பிறந்த குழந்தைகிட்ட போய் சேர்ந்துருக்கிறார். நீங்கள் வந்து முதியோர் சங்கத்தில் இருக்க வேண்டியவர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்கேஜியில் போய் சேர்ந்துருக்கிறீங்க. இப்போது எல்கேஜி கூட கிடையாது, அதை விட இந்த பேபி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, க்ரஷா கிரீச்சா இன்னும் சொல்லுவாங்களே, அதில் போய் சேர்ந்துட்டார். இப்போ நீங்கள் இருக்க வேண்டியது பிஹெச்டி, ஒரு பெரிய ப்ரொஃபஸராக, ஒரு பிஹெச்டி ஹெச்ஓடியாக, அது ஒரு பிரின்சிபலாக இருக்க வேண்டியவர் க்ரஷில் போய் ஏன் சேர்ந்தீங்க? எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பதவிக்காக ஓடுறீங்களா? இல்லை உங்கள் சொத்தை காப்பாற்றுறதுக்காக ஓடுறீங்களா? இல்லை உங்களுக்கு இதில் பேர் உண்டாக நினச்சி ஓடுறீங்களா? இல்லை அடுத்தது நம்ம ஆட்சியை பிடிச்சலாம் நினச்சி ஓடுறீங்களா? அது இருக்கவே இருக்காது. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும், ஒரு மூத்த அரசியல்வாதி ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் எதற்காக அங்கே ஓடினார்? இன்றைக்கு அவர் சேர போகிறான்னு நான் கேள்விப்பட்டேன். சேர்ந்துட்டாரா? சேர்ந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இந்த மாதிரி 50 ஆண்டுகால அரசியல் இருந்தவர் எங்கள் தாவேக்கள் இணைஞ்சதுக்கு மிக்க நன்றின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டார் சார். வீடியோ போட்டார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான செயலை செய்துட்டார் இல்லையா? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் நேற்று வாசித்தேன், ஒரு பத்திரிகையில் வாசித்தேன், இவர் அம்மையார் ஜெயலலிதாவோடு கூட நெருங்கி இருந்தவர், நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர், டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோடு இசைந்து போய்கொண்டு இருந்தவர்.
என்றெல்லாம் வாசித்து கடைசியில் உன் தலைவனுக்கும் தலைவிக்கும் நீ உண்மையாக இல்லையே. எந்த வீட்டில் சண்டை இல்லை, வீட்டுக்கு வீடு வாசற்படின்றாங்க. அந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் சண்டை இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்று விலைக்கு இருக்கிறாங்களா? சரி, கொஞ்ச நாள் விலகிட்டு மறுபடியும் போய் சேர்ந்துருக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஆமாம், நாம் வந்து ஒன்று சேரலாம். டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வழிகாட்டின அந்த பாதையிலே நாம் செல்லலாம். எப்படியோ நீங்கள் இப்போது முதலமைச்சராக மற்றும் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு இருக்கிறீங்க. ஆகவே நமக்குள்ள 1000 கசப்புகள் இருந்தாலும் உங்கள் தலைமையை நான் ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக சேவை செய்கின்றேன் என்ற உணர்வோடு கூட அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட இருந்திருக்கலாம். அதான் நல்ல தலைமைக்கு அழகு, முதிர்ச்சியான அரசியல்வாதிக்கு அழகு, நல்ல வயதானவருக்கு அழகு. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ இருக்க வேண்டியது. எப்படின்னா இப்போ சேத்துல வந்து விழுந்த மாதிரி தானே சேத்தை தூக்கி தலையில் போட்டுக்கிட்ட கதை தான் இப்போ, வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே சார். இப்போ அந்த இடத்துல வந்து புஷி ஆனந்த் அப்புறமேட்டு ஆதவ அர்ஜுனலாக இருக்காங்க. இவங்களோட எப்படி ஒன்றிணைஞ்சு செயல்படுவார்னு பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களாம் இப்போ கத்துக்கூட்டியாக இருக்காங்க, இவர் வந்து ரொம்ப சீனியராக இருக்காரு. இப்போ இவர் சொல்கிற விஷயத்தை அவங்க கேட்டுக்குவாங்களா? இப்போ என்ன பிரச்சனை நடக்கும்னா, ஒரு பக்கம் குஷி ஆனந்த் கும்முன்னுவார், இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுன் கும்முன்னுவார். இவர் இந்த இடையில மாட்டிக்கிட்டு வேன்னு முழிக்க போகிறாரு. இதான் நடக்க போகுது. என்ன, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இது எப்படின்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தெரியுமா? இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக, ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக ஒரு கட்சியில் பயணித்து வந்துட்டீங்க. அப்போ அதில் எந்தெந்த பிசாசு எப்படி ஆடணும் உங்களுக்கு தெரியும். என்ன, இப்போ தெரியாத பேய்கிட்ட மாட்டிருக்கிறீங்க. இப்போ போய் அந்த பேய் உங்களை என்னென்ன பண்ண போதோ தெரியல. அது தெரிஞ்ச பிசாசே மேலேன்ற நான். உங்கள் பிசாசுங்களாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களும் ஒரு பிசாசு அதில். அதனால் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதை விட்டுவிட்டு நீங்கள் போய் தெரியாத பேய்கிட்ட போய் நீங்கள் இருக்கிறதுன்றது ஒரு சரியான இது இல்லை. பாவம், அவர் என்ன செய்வார்? அவருக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லை. இதுதான் பிரச்சனை. இப்போ அதிமுகவில் இதனால் வந்து ஒரு சலசலப்போ இல்லைன்னா ஒரு இழப்போ அதை பார்க்க மாட்டாங்களான்னு சார்? அவருக்கு என்னங்க அதிமுக, அதாவது ஒரு கட்சின்னு ஒன்று இருந்துட்டா, அதாவது ஒரு குடும்பம்னு வச்சுக்குமே. ஒரு குடும்பத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தர் காலம் ஆகிவிட்டார். ஒரு 2 நாட்கள் அல்லது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம், அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு மாதிரி ஐயோ அவர் இல்லையேன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் நாள் அடைவில் அது என்ன ஆகிடும், பழகிடும். அப்படி தாங்க கட்சியிலையும், வேறு ஒன்றுமே கிடையாது. சாதாரண இதெல்லாம் பழகிடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சார், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்களோ இல்லையோ, திமுகவினர் தான் அதிக போராட்டம் பண்ணுறாங்க சார். திமுக கூட்டணி சேர்ந்தவர்களும். எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து எஸ்ஐஆர் எதிர்த்து திமுக போராட்டம் பண்ணாங்க, அது கூட்டணி கட்சிகளும் போராட்டம் பண்ணாங்க. அடுத்து மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அதேமாரி திமுக கூட்டணி போராட்டம் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு வந்து இந்த கொள்முதலில் வந்து 22% ஈரப்பதம் இருக்கணும், அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேன்னு அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் யார் தான் சார் போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திமுகன்றது போராட்ட கட்சி தானுங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது ஆளுங்கட்சியாகவே இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஏங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது போராட்டம் பண்ணுறது ஒன்று தான் எனக்கு தெரியும். இப்போது நானும் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தவன் தான். நான் ஒன்றும் தொண்டனா இல்லை, நானும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தேன். இப்போது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா போராட்டம் பண்ணுறது தான். யாராவது எதாவது பேசணும், உன்னை கொடியை தூக்கு, உன்னை மறியல் பண்ணு, ஒரு சாலை மறியல் பண்ணு, இதுதான் எங்களுக்கு மண்டையில் உள்ளது. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் போராட்டம் பண்ணுறது தான் தெரியும். இப்போ நீங்கள் இந்த கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவான், என்னை திட்டி போடுவான். நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன திட்டுறதுக்கு பதிலாக உன் கட்சி தலைவங்கிட்ட போய், இன்னும் இப்படி ஒரு பாதிரியார் பேசுகிறாரு, ஒரு ஆன்மீகவாதி இப்படி பேசுகிறார், ஒரு பேராயர் இப்படி பேசுகிறார், ஏன்யா திருந்துங்களேயா, ஏன் அந்தால பேச ஒரு நீங்கள் சமயம் கொடுக்குறீங்க, அவருக்கு இந்த சூழ்நிலை ஏன் கொடுக்குறீங்க, ஏன் கேட்கல? அறிவானவன் அதை கேட்பான். இப்போ நீங்கள் கேட்டீங்களா, ஆளுங்கட்சியே இப்போ பண்ணுறதுன்னு, அவன் அறிவில்லாதவன். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். உதாரணத்துக்கு விளங்குதா? அவனுக்கு அறிவு இருந்தால் அவன் ஏன் இந்த போராட்டம் நடத்தணும்? எஸ்ஐஆர்ன்றது ஒரு சாதாரண காரியம். அதாவது இந்த பேங்க்ல பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு கேஒய்சின்னுவான். அப்போதான் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்க முடியும். என்ன, நீங்கள் தான் அவரு, நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீங்க
அப்படின்னு சொல்லி காண்பிப்பதற்காக தான் இந்த கேஒய்சி. அதே மாதிரி இந்த பென்ஷனர்ஸ் என்ன பண்ணணும், வருஷத்துக்கு ஒருக்க நான் அவங்க உயிரோடு தான் இருக்கிறேன்னு சொல்லி நேரடியாக போய் என்ன பண்ணணும், ஆஜராகி கையெழுத்து போடணும். சரியா? அதாவது ஏதோ ஒரு லைஃப் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பென்ஷன் தொடர்ந்து வரும். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. எஸ்ஐஆர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நடந்துட்டு போட்டு நல்லது தானே. அதை நீ போராட்டம் பண்ணி நீ ஜெயிக்க போகிறது இல்லை. இது வரைக்கும் நீங்கள் போராடின எந்த விஷயமும் நீங்கள் ஜெயிக்கலை. இது வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சதா சரித்திரமும் கிடையாது. சரிங்களா? இப்போ நான் கிறிஸ்தவ ஆன்மீகவாதி, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இதை பார்க்குறாங்க. நான் ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு மேடை ஒன்று இருந்தது. அதில் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும், கிறிஸ்தவ நிகழ்ச்சி நிறைய நடக்கும். அருமையான அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை உடச்சி போட்டுட்டாங்க அவங்க ஆட்சி காலத்தில். உடனே எதிர்கட்சி தலைவர் யாருக்கு, டாக்டர் கலைஞர் இருக்கிறார். இதே கோலத்தில் தான் நான் டாக்டர் கலைஞரை போய் பார்த்து, நானும் என்னோடு கூட ஏறக்குறைய ஒரு 60 போதர்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு மனு கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு கட்டி கொடுங்க. அது ஏதோ ஒரு பேர், அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மேடைக்கு மெரினா பீச்சில் இருக்கும். அவர் என்ன சொன்னார், கட்டாயம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயம் இந்த மேடையை அமைச்சு கொடுக்குறேன் நான். அவரும் வந்தார். பிற்பாடு மறுபடியும் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. மறுபடியும் இப்போ ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த மேடை என்ன பண்ணலை, அமைச்சே கொடுக்கல. இதுக்காக அன்றைக்கு என்ன பண்ணாங்க, எங்களை வைத்து ஒரு பெரிய போராட்டத்தையே இது திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திது. சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின எந்த போராட்டம் இது வரைக்கும் செயல்பட்டதாகவே இல்லவே இல்லை, வெற்றி அடைஞ்சதே கிடையாது. எதுக்கு நீங்கள் வீணா ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்கள் மத்தியில் நீங்கள் என்னமோ பெரிய போராளி மாதிரியும் உங்களை காண்பிக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? மக்களுக்கு வேண்டியதை செய்கிறாங்க மத்திய அரசு. அதை உங்களால் என்ன பண்ண முடியல. மத்திய அரசுன்னு கொண்டு மாநில அரசில் உள்ள மக்களுக்கு கொடுக்க உங்களால் முடியல. ஏங்க தோ வந்தாருங்க இப்போ ஆந்திராவில் முதலமைச்சர் 2 வருஷம் இருக்குமா அவர் எவ்வளோ காரியம் நடந்து போச்சுங்க. முந்தைய அவர் முதலமைச்சராக இருந்தாலும் இன்னும் அருமையான ரோடெல்லாம் போட்டாருங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்லணுங்க. இப்போது 2 நாளைக்கு முன்பதாக நான் பெங்களூரில் வந்துக்கிட்டு இருந்தேங்க. நான் காஞ்சிபுரம் வழியாக வரும்போது இந்த படப்பை தாண்டின உடனே என் மனைவி கிட்ட சொன்னேன், இந்த பக்கம் முதலமைச்சர் போயிருக்கிறாருமா அப்படின்னு. எப்படிங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க. பேட்சாக இருக்குது பார் ரோடு, பள்ளமாக இருந்தாலும் பேட்ச் ஆகி இருக்கிறாங்க. விளங்குதா? ஏங்க நீங்கள் சும்மா நீங்கள் குற்றம் சாட்டுறது தான் உங்களுக்கு வேலை. ஏன்னா எங்கள் மனைவி ரொம்ப பக்தர். ஆமாம். உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் அவர் சும்மா நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க. சரிம்மா நீ சொல்கிறதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தூரம் வந்தவுடனே ஒரு ஸ்பீட் பிரேக்கரை உடைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருமா அடையாளம், ஸ்பீட் பிரேக்கர் உடஞ்சிருக்குதா? இதே மாதிரி எங்கே உடஞ்சது, ஒசூர் வந்தார், ஞாபகம் இருக்குதா? ஒசூரில் இல்லை, எல்லா ஸ்பீட் பிரேக்கரையும் எடுத்துட்டாங்க. என்ன, ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மனிதர், மற்றவங்களாம் மனிதன் போல மிருகம் போகுது ரோட்டில். இவர் ஒருத்தர் தான் மனிதர் போகிறாரு. ஸ்பீட் பிரேக்கர் எடுத்துருவாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. அவர் மொத்தம் ஸ்மூத்தாக போனோம். மக்கள்லாம் மடையன், மிருகங்கள் மக்கள்லாம். இவர் மட்டும்தான் மனிதர். இவர் கார் மட்டும் ஸ்மூத்தாக போனோம், மற்றவங்க கார்லாம் எகிரி குதிச்சு போகணும். என்ன சிந்திக்கணுங்க, என்னங்க நடக்குது இந்த காலம். இவங்க போராட்டம் பண்ணான்னா என்ன பண்ணானாங்க, ஒன்றும் வெற்றி அடைய போகிறதில்ல. மக்கள் மத்தியில் இன்னும் இவங்களுக்கு பேர் உண்டாகிறதா இன்னும் ஒரு 3 மாதங்க, கரெக்டாக 3 மாதம். எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை, பல்ல பிடுங்கின பாம்பு கதை. அது இந்த 3 மாதத்துல ஏதாவது செய்யுங்களேன். நான் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கவலைப்படாது, இந்த தடவை பொங்கல் இனாம் உங்களுக்கு எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருவாரு அப்படின்னு. ஆனால் போன வருஷம் இப்படி தான் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை பொங்கல் இனாம். எனக்கு தெரியல, உண்மையா எனக்கு தெரியல. இது சில பேருக்கு வந்து சில பேருக்கு வராமல் போச்சா? போன வருஷம் வரல, இந்த வருஷம் அவர் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட நீங்கள் தான் சொல்லுவீங்க அவர் தர போகிறது இல்லை. அவரை நான் கொடுக்க சொல்கிறேன், நான் 5000 ரூபாய் கொடுக்க சொல்கிறேன். அப்படியாவது மக்களுக்கு ஒரு 5000 ரூபாய் கிடைக்கட்டுமே. இப்போ நான் சொல்கிறதுனால பொங்கல் நல்லா சந்தோஷமாக பொங்கி சாப்பிட்டேன் எல்லாரும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நான். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் லேபார் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி.